நாங்கள் கேரளா கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இன்னையோட பிளான் எங்கன்னாக்கா நாங்கள் கேரளா கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ கேரளா கிளம்புற அவசரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபாஸ்டாக் வந்து ஸ்டிக்கரை வந்து மறந்து விட்டுட்டோம். ஸோ டோல் கேட்டுக்கிட்ட கரெக்டாக நிற்கிறோம். ஸோ ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் மறந்து விட்டதுனால அகைன் இன்னொரு ஸ்டிக்கர் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த டைமில் கிளம்பியிருக்கோம். மணி என்னங்க, ஸோ டைம் வந்து 2 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை தேடி இம்ரானும் ஜாகிரும் வந்து போயிருக்காங்க. நானும் ராமும் வந்து வண்டிக்கிட்ட வெயிட் பண்ணுறோம். ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் கிடைக்கலனாக்கா எல்லாத்துக்கும் டபுள் காஸ்ட்டை கொடுக்குறோமா இல்லை விடிய எங்கேயோ வெயிட் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். Stay tuned. A few inches later. இப்போ வந்து ஹைவேல ஒரு இடத்துல வந்து டீ சாப்பிட்றதுக்காக நின்று இருக்கோம். ஸோ அப்படியே ஆயிலெலாம் செக் பண்ணிட்டாரு, அப்படியே போகலான்னு சொல்லிட்டு. போன தடவை கேரளா திருட போறீங்க. 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். கைஸ், நம்ம ஃபாஸ்டாக் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ இது ஃபாஸ்டாக் நாங்கள் ஆல்ரெடி வச்சுட்டு இந்த ஃபாஸ்டாக் தான் வீட்டில் விட்டு வந்துட்டோம். ஸோ அதே நம்பரை வச்சு நாங்கள் வந்து ஃபாஸ்டாக் வாங்கிட்டோம். ஸோ இப்போ அகெயின் வந்து நாங்கள் கேஸ் பங்க்கில் தான் நிறுத்திருக்கோம். திருப்பி ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து இந்த வண்டி வந்து பெட்ரோல்லேயே ஓடும், கேஸ்லேயே ஓடும். பட் ஆனால் வந்து கேஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி, அதனால் வந்து கேஸில் தான் இதை வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ பெட்ரோல் போட ஆரம்பித்தாக்கா 102 ரூபா பில்லு எகிரிடும். ஸோ அதனால் கேஸ் பங்காக தேடி வந்து நாங்கள் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். 3:28 a.m. வீடியோ எடுத்துட்டு அப்புறம் என்ன ஃபோட்டோ இது வந்து நிறைய கட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. Tomorrow. ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக வந்து இம்ரானும் ராமன் தான் கார் ஓட்டு வந்தாங்க. நான் நல்லா தூங்கிட்டேன். இப்போ விடிஞ்சிருச்சு. இப்போ டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ டீ ஷாப்பில் நிறுத்துறோம். இதுவும் கோவா மாதிரி மலை மேலே ஏறி தான் இறங்குற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவேன். இப்படி தெரியுது பாருங்க, வளைவா எத்தனை பெண்ட் இருக்கு பாருங்க இதில். Six and a half hours later. வண்டி ஆயில் ஊற்றுனாங்க. அப்போலாம் நிறுத்தலை. பழம் பொரிச்சது நிற்குது. ஆலஃப் தீனி பண்டார். டேய், பழம் பொரிச்சுன்னா உள்ளே வந்து நேந்திரம் பழம் வச்சு பஜ்ஜி போடுவாங்களா? ஸோ இப்போ இங்கே தான் வந்து நாங்கள் ரூம் 1500 ரூமு, பெரிய ரூம் தாங்க. ஸோ இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். பட் ஆனால் வந்து ரொம்ப நீட்டாக பார்க்க இருக்குது. ஸோ இங்கே நம்ம இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம பாலக்காடு போயிட்டு பாலக்காடுலேருந்து நம்ம வந்து மூணாறு போக போகிறோம். நீட்டாகவே இல்லைங்க. நீட்டில் இது அகலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நீட்டில் இது அகலாம். டுடே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். நாளைக்கு இதை விட பயங்கரமா இருக்கும். ஒன்னே என்ஜாய் பண்ணல இன்னைக்கு. நாங்கள் வந்து ரூம் செக்இன் பண்ணோம். ஆமாம், அந்த ரூமை பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஸோ எல்லாமே கொஞ்சம் டயர்டாக இருந்தோம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் நைட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8:45 ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து லஞ்சே சாப்பிட போகிறோம்னா பார்த்துக்கோங்க. இது லஞ்சு டின்னரு எல்லாமே சேர்த்து. சாப்பாடு வாங்கி கொடுக்கலன்றது எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறாரு பாருங்க. காலையில இருந்து கோலை கொடுத்தன அதை விட இங்கே வந்து பாருங்க ஒரே ஹாப்பியாக இருக்கும். என்ன ஹாப்பி? வீட்டில் போகாதுன்னு சொன்னாங்க. அதை கேட்காம வந்தேன்ல நான். இப்போ கூட போவேன்னு சொன்னாங்க.
நட்பு கூப்பிடும் போது வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரிங்க. எது சொன்னாலும் கலாய்க்கிறீங்க, அப்புறம் கண்டென்ட் மட்டும் கேட்குறீங்க, எப்படிங்க கொடுக்குறது உங்களுக்கு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஒன் சைடாக பேசிட்டு பேச்சாக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்குதுங்க. டபுள் சைடாக இருந்தாங்க அது நல்லா இருக்கும், ஆடியன்ஸுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த டைலாக்கோட அந்த டைலாக் மேட்ச் பண்ணுவாங்க நம்ம ஆடியன்ஸ். இது கோவா டைலாக். கோவா டைலாக் ஸ்விம்மிங் பூல் கிட்ட சொன்னீங்களே. ஆமா, அதே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா இந்த டைலாக் இது ஹாப்பியா இருக்கும். காலையில இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? என்னங்க ஆச்சு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் இட், வாட் ஹேப்பன்? கொஞ்சம் டிகாசன் போட்டு அது டீ என்னது? மொத்தத்தையும் டிகாசனை போட்டு பிளேயருக்கு பாலை அள்ளி தொளிச்சு விட்ருக்கேன். அது கலரை பார்த்தீங்கன்னா இல்லையா, மறுபடியும் அதே தண்ணி பாலை தானே எடுத்து ஊற்ற போகிறான். மறுபடியும் அவன் என்ன பண்ணான்னா இந்த கொடுத்த டீ கீழே ஊற்றிட்டு அதே அளவு பாலை ஊற்றி இந்த தடவை டிகாசன் அதிகமாக ஊற்றிருக்காங்க. ஸ்ட்ராங்காக டிகாசனை போட்டு வாயில் வைக்கிற கசக்குது. இந்த இட்லியும் இப்படி தோசையும் பீஃப் வெளியே வந்துன்னு வச்சுட்டு இருந்துச்சு. காசை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான். எதுக்கு வந்தேனே தெரியாமல் என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்களா. வந்ததுலேருந்து ஒழுங்காக உருப்படியாக எதுவும் பார்க்கல. நம்ம எதையுமே பிளான் பண்ணி பண்றது இல்ல பாய். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். அதுதான் நானே நடக்கும். நடக்கும் இருங்க, நம்ம நடக்கவே இப்போ அந்த மாதிரி. An eternity later. இல்லை ராமு என்ன நீ கட் பண்ணி என்னோட கிளம்பி வந்த. எல்லாம் நீங்க இருக்கிறதுக்கு தான் பாய். அடி வாங்குறது கூட்டாளி ஆள் இருக்குல்ல. இல்லை அடிக்கிற குளிரில் கட் பண்ணி என்னோட கிளம்பி வந்துட்டு கூப்பிட்டோன்னே டீ வாங்கி தரணுன்னே வந்துட்டேன். என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேறப்படுத்துற மாதிரி ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். அதிகப்படுத்தாதீங்க. நான் தான் காலையிலேருந்து ஃபுட்டேஜ் கேட்டுருந்தா கொடுக்கவே இல்லை, நீங்களா கண்டென்ட் கொடுக்குறீங்க. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்து டைம் 2 மணி ஆகுது. 2 மணி ஆகுது. ஒரு பரோட்டா பசிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ நைட்டு சாப்பிட்டது வந்து சரியாக பத்தலை. சாப்பாடு டைமுக்கு வாங்கி கொடுத்துருந்தா பசிக்காதுங்க. நேற்று காலையில் சாப்பிட்டது அதோட இன்னைக்கு காலையில இதை எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நைட் 2 தோசை தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு வாங்கி கொடுத்தாங்க. இல்லை ட்ரிப்பு வந்து எப்போ கிளம்பணும்? உன் பணம் தானே, நீ தானே காசு. இல்லைங்க ட்ரிப்பு கிளம்புனா நிற்பா சொல்லுவோம். அன்னைக்கு ஆயில் ஊற்றுறதுனால இன்னும் 10 கிலோமீட்டர் போய் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. இந்த ட்ரிப்பு கிளம்புனாக்கா ஒரு 6 மணி 7 மணிக்கு கிளம்புவீங்க. நைட்டு 1:30 மணிக்கு எவனா ட்ரிப்பு கிளம்புவானா? யோசிக்கணும், அதுவே தப்பு. நல்ல குடும்பத்தில் போகும்போது டைமுக்கு கிளம்புவான். அதனால கிளம்பி வந்து ட்ராவலிங் கமெண்ட் செக்ஷன் போய் ஊருப்பானுங்க. அப்புறம் அவனுங்களே வாயால வளர்ட்டானுங்க. அது வேறையா? அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகி போச்சு, லஞ்சு ஸ்கிப் ஆகிடுச்சு. டேரெக்டாக வந்து டின்னர் தான் சாப்பிட்டோம். டின்னரில் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டோம், பத்தலை. இப்போ மதியம் 2 மணி ஆகுது. 2 மணிக்கு சாப்பிட வந்துருக்கோம் நைட்டு. சோத்துக்காக தெரு அலைஞ்சு இப்போ தான் வந்துருக்கும். ரொம்ப ஏரியா தமிழ்நாட்டை விட இங்கே பரவாயில்லைங்க. 2 மணிக்கு வந்தால் கூட என்ன வேணும்னு கேட்டு சர்வ் பண்ணுறாங்க. அங்கே என்ன வேணும் அந்த மாதிரி அது தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னடா வேணும், எது வேணாலும் காலையில் வா. நடுநேரத்தில் வந்து கதவு தட்டாரு பிடிச்சிருக்கா? இல்லை பசிக்குதுன்னு வந்தீங்கல்ல, ஒரு 1/2 மணி நேரம் வேற கிட்ட வந்தீங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேர்பாடியா அது டீ கிடைக்கும். வந்துங்க எங்கள் டிஃபன் சாப்பிட வந்துருக்கோம். இவர் தான் இப்போ வந்து கூப்பிட்டு வந்தது பசிக்குதுன்னு சொல்லிட்டு. அவருக்கும் ரொம்ப பசி. எப்படி இருக்கிறான்? எல்லாமே அடிப்பொலி ஆகிட்டு உண்டு. இவரோட பரோட்டா சாப்பிட்டா நன்னாயிட்டு உண்டு. Day 3. ஸோ இப்போ ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமாஸ் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நமாஸ் போய் முடிச்சதுக்கப்புறம் மூணாறு போகிறதா இல்லை ஊட்டி போகிறதா நாங்கள் பிளான் பண்ணோம். மூணாறு போயிட்டு ஊட்டி போகிறோம். மூணாறு போயிட்டு ஊட்டி போய் அப்போ பிளாக் தண்டர் அதுக்கப்புறமா எத்தனை நாள் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது? 2 days. ஸோ இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. நமாஸ் கூட்டிட்டு வந்துருக்காங்க. ஸோ நமாஸ் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. சாய் வந்து சாய் கொடுத்துட்டு போகிற வழி தான் நாங்கள் பிளானே பண்ணுவோம். ஸோ வயிறு நன்னாயிட்டு சாப்பிட்டு உண்டாச்சு. சாப்பிட்டு உண்டாச்சா? அப்போ தான் பேசுகிறோம்.
ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இங்கே எங்கே பார்த்தாலுமே வந்து சின்ன கடைங்கள்லேருந்து ரோடு கடை எல்லா கடையிலுமே வந்து பீஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. ஆமாம், அது சாப்பிட்டு முடிச்ச பேர் வந்து ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. எப்பவுமே வந்து வார்ம் வாட்டராக தான் கொடுக்குறாங்க. ஸோ அது ஆக்சுவலி வந்து குட் ஃபார் ஹெல்த். பிகாஸ் வந்து நம்ம சாப்பிட்டு கூட நம்ம ஊர்ல கிளாஸ் கழுவாம போட்டு கொடுப்பாங்க, இங்க சுட தண்ணியில கழுவி போட்டு நம்ம ஆக்சுவலி வந்து சாப்பிட்டு எப்பவுமே வந்து ஹாட் வாட்டர் குடிச்சாக்கா அது சீக்கிரமாக நல்லா டைஜஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க ஹாட் வாட்டர் தான் கொடுக்குறாங்க, நார்மல் வாட்டர்லாம் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்த்தேன் கேரளா தான். வேறு என்னங்க பார்த்தீங்க? அதான் அதுக்கப்புறம் வந்து பீஃப் வந்து எல்லா கடையிலுமே கிடைக்குது. அதாவது ரெஸ்டாரண்ட்லேருந்து ரோடு கடையில் கூட வந்து நமக்கு பீஃப் வந்து கிடைக்கும். ஸோ சைட் டிஷ்ஷாக நம்ம அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு பரோட்டா பீஃப் கறி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு இப்போ வந்து திருப்பி டேமுக்கு கிளம்ப போகிறோம். அங்கேயே வந்து ஒரு மேப்லாம் வச்சுருக்காங்க. மேப்லாம் வச்சு அந்த டைரெக்ஷன்லாம் போட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அண்ட் என்னென்ன டைமிங் வந்து அங்கே வந்து நம்ம போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு. இப்போ அங்கே தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்? அப்படிங்களாமா, ஏதோ டேமுக்கு வந்திருக்கோங்க. அந்த டேமுக்கு பழம்புழா டேமுக்கு வந்திருக்கோம். டேமுக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இது டைம் வந்து 5 o'clock க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூணார் போகலான்ற பிளானில் இருக்கும்.